அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் தமிழ் திருப்புதல் பார்த்துக்கிட்டு வரோம். இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் திருப்புதலில் 7 இயல் வரைக்கும் பார்த்தாச்சு. பேஜ் பை பேஜாக லாஸ்ட் மினிட்டில் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இயல் 7 வரைக்குமான திருப்புதல் பதிவு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பேஜ் பை பேஜாக ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ 8வது இயல் பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் அறம் உரைநடை, ஞானம்ங்கிற பாடல், காலக்கணிதம்ங்கிற கண்ணதாசன் பாடல், ராமானுஜர்ங்கிற துணைப்பாடம், இலக்கணம் அழகீட்டு வாய்ப்பாடு பா வகைகள் கொடுத்துருக்காங்க. உரைநடை சங்க இலக்கியத்தில் அறம், இலக்கியத்தில் அறத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அற இலக்கியங்களின் காலத்தை சங்க இலக்கியத்திற்கு பின்னாடி வந்தது தான் அற இலக்கியங்கள். அதை தான் அறநெறி காலம்னு சொல்கிறோம். அந்த அறநெறி காலத்தில் அறங்கள் சமயம் சார்ந்து இருந்துச்சு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறங்கள் பின்பற்றினாங்க. எப்போது சங்க இலக்கியத்திற்கு அப்புறம் வந்த காலம்தான் அறநெறி காலம் அந்த காலத்தில். ஆனால் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை. எப்போ உள்ளது? சங்க இலக்கியத்தில் உள்ள அறங்கள் இயல்பானவை. அதை பற்றி தான் லெசனே. அதை அறம், அந்த சங்க இலக்கியத்தில் வந்த அறங்கள் இயல்பானவைன்னு கொடுத்துருக்காங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாரு அர்னால்டு. அதனால் சங்க இலக்கியத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா சங்க இலக்கியத்தில் இருக்கிற அறம் இயல்பானது. எங்கேருந்தோ எந்த சமயத்துக்கிட்ட இருந்தோ நாம் இரவல் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இந்த பாடல். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு சொல்லுது புறநானூறு. ஏனிச்சேரி முடமுச்சியார் குறிப்பிட்டிருக்காரு. சங்ககால வள்ளல்களில் ஒருத்தரான ஆய் அண்டிரன் பற்றி குறிப்பிட்டிருக்காரு இந்த பாடலில். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர். என்ன சொல்லுதுன்னா, மன்னரோட செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடுகளாக இருக்குது. அறத்தின் குறியீடுகளாக எது இருக்குதுன்னு கேட்கலாம். இல்லைனா இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கலாம். அறத்தின் குறியீடாக இருக்கிறது செங்கோலும் வெண்கொற்ற கொடையும். இது சங்க இலக்கிய பாடல்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து குற்றங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொன்னது ஊன்பதி பசுங்குடையார் தான் சொல்லியிருக்காரு. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமைன்னு சொல்கிறது மதுரை காஞ்சி. செம்மை சான்றா காவிதி மாக்கள் அப்படின்னு அமைச்சர்களை சொல்கிறாரு மாங்குடி மருதனார். செம்மை சான்றா காவிதி மாக்கள்னா யார்? அமைச்சர்கள். இப்படி சொல்கிறது மாங்குடி மருதனார். அடுத்து அறங்கூர் அவையும் பற்றி சொல்கிறாங்க. அறம்கூர் மன்றங்கள் அரசின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறமரக்கண்ட நெறிமாறன் அவையம் அப்படின்னு சொல்கிறது புறநானூறு. அறமரக்கண்ட நெறிமாறன் அவையம் அப்படின்னு சொல்கிறது புறநானூறு. உறையூரில் இருந்த அற அவையம் தனி சிறப்பு பெற்றிருக்கு. அதே மாதிரி மதுரையில் இருந்த அவையம் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது. துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது எது? மதுரையில் இருந்த அற அவையம் தான் துலாக்கோல் மாதிரி தராசு. துலாக்கோல்னா தராசு சொல்கிறாங்க. போர் புரியும் போது கூட அறத்தோடு தான் போர் புரிவாங்க. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆவூர் மூலங்கிலார். அவருக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால் அவர் வலிமை குறைஞ்சதாக இருக்கார். அதனால் வலிமை குறைஞ்சவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலங்கிலார் கிழவர், அதனால் வலிமை குறைஞ்சவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் புறநானூறு. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். அடுத்து புறநானூறு பாடல் சொல்லுது. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலனே அப்படின்னு சொல்லுது புறநானூறு. யார் சொன்னதுன்னா மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரர் சொல்கிறாரு. செல்வத்தின் பயனே ஈதல்னு சொன்னது நக்கீரர். வள்ளல்கள் 7வரின் கொடை சிறப்பை சொல்கிறது சிறுபானாற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலையும் அறிய முடிகிறது. பழந்தமிழர்கள் 7 கொடை வள்ளல்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி எதன் மூலயமா தெரிஞ்சுக்கலான்னு கேட்பாங்க. சிறுபானாற்றுப்படையிலையும் பெருஞ்சித்திரனார் பாடல்லையும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆற்றுப்படை இலக்கியங்கள் பெரும்பாலும் கொடை இலக்கியங்களாகவே இருந்துச்சு. 10 கூட சேர அரசர்களோட கொடை பதிவுகளை தான் கூறுது. புறநானூற்றுலையும் கொடை பதிவுகள் நிறைய இருக்குது.
இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்லாம் யாரை பாராட்டுறாங்க, யாரை போட்டுறாங்க அப்படின்னா வள்ளல்களை என்னன்னு சொல்லுவாங்க, இல்லோர் ஒக்கல் தலைவன் வந்து வள்ளல், பசிப்பினி மருத்துவன் யாருனாலும் வள்ளல்கள் தான். வழங்குவதற்கு பொருள் இருக்கான்னு கூட பார்க்காம கொடுக்கறது தான் வந்து பிடவூர் முழங்கிலால் மகன் பெருஞ்சாத்தன். அதாவது சாத்தியிருக்க கதவை திறந்து கூட பார்க்க மாட்டார், இருக்கா இல்லையான்னு கொடுப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சாத்தான் வந்து இருக்கா பொருள் இருக்கான்னு கூட பார்க்காம கொடுக்குறவர். இதை சொன்னது யாருன்னா நக்கீரர் பாடுறாரு. பிடவூர் கிளான் மகன் தான் வந்து பெருஞ்சாத்தன். அது கூட தேவையில்ல, பெருஞ்சாத்தன் அப்படின்னா சாத்தியிருக்க கதவை திறந்து கூட பார்க்க மாட்டார், இருக்கான்னு கூட பார்க்காம பொருள் வழங்குவார் அப்படின்னு பாடினது நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொல்கிறாரு பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து ஆடுகோட்பாட் சேரலாதன் இயல்பு. தேடி வரலனா கூட தேடி வரவழைப்பார் ஆடுகோட்பாட் சேரலாதன். அதாவது அதியன் பற்றி சொன்னது ஔவையார். ஆன்னு வருது பாருங்கள், அதி ஔவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேடி வரவழைக்கிறது ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பற்றி சொல்கிறது நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொன்னது பரணர். பேகன் பற்றி சொன்னது பரணர். தன்னை நாடி வந்து பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டையே இழந்த துன்பத்தையும் பெருந்துன்பம் அப்படின்னு சொல்கிறாரு குமணன். பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டிருக்காரு. குமணனை பற்றி குறிப்பிட்டது பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் அப்படின்னு சொல்கிறாரு. திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுறது கபிலர். இது யாரை பாராட்டினாங்க அப்படிங்கிறத பாராட்டின வரி, பாராட்டினது யார், பாராட்டப்பட்டவர் யார் அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்து கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க, ஈயாமை இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விடுதல் மேலானது அப்படின்னு சொல்கிறது கலித்தொகை. களியை கின்னா கூட யாராவது கேட்டால் கொடுங்க, இல்லைன்னா செத்து போகிறதே மேலே, கொடுக்காம இருக்கிறத விட இறந்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லுது கலித்தொகை. புலவர்கள் கூட வள்ளலாக இருந்திருக்காங்க. தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுது. தான் பெற்றதை பிறருக்கும் கொடுக்குற புலவர் யார்? பெருஞ்சித்திரனார். உதவியாண்மை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது ஈழத்து பூதன் தேவனார். உதவி செய்கிறத தான் அப்படி சொல்கிறாரு. உதவி செய்தலை உதவியாண்மைன்னு சொன்னது யாருன்னா ஈழத்து பூதன் தேவனார். அதே மாதிரி பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன். பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்னு சொல்லுது கலித்தொகை. பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக கருதி உதவுதல் தான் வந்து நல்லது. அதை சொல்கிறவர் கலித்தொகையில் நல்லந்துவனார் சொல்கிறாரு. கலித்தொகை நல்லந்துவனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பாருங்க, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு சொல்கிறாரு நல்வேட்டனார். அதாவது உறவினர் கெட வாழ்பவரின் பொழிவு அழியும். இது வரைக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க, இதுக்கு மேலே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உறவினர் கெட வாழ்பவரின் பொழிவு அழியும் அப்படின்னு சொல்கிறது பெருங்கடுங்கோ கோபமாக சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால்தான் செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு அப்படின்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. செல்வம்னாலே என்ன? சிந்தனையோட நிறைவு, எண்ணத்தோட நிறைவு தான் வந்து செல்வம் அப்படின்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. நிறைவடைகிறவனே செல்வம் இருக்கிறவன் அப்படின்னு சீன நாட்டு தவோவியம் சொல்லுது. நிறைவடைகிறவனே செல்வம் பெறுகிறவன் அப்படின்னு சொல்கிறது சீன நாட்டு தவோவியம். சிந்தனையின் நிறைவு தான் வந்து செல்வம்னு சொல்கிறது தமிழ் இலக்கியம். அடுத்து வாய்மை சொல்கிறாங்க. வாய்மையையும் அறமாக தான் கருதுகிறாங்க. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுது. நன்மொழின்னு நற்றினை சொல்லுது, பிழையா நன்மொழி அப்படின்னு வாய்மையை சொல்லுது. அதே மாதிரி பொய்மொழியை வந்து கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்லுது. இந்த லெசன் பற்றின முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அறத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரமானது. யாராவது சொல்லி யாருக்காவது கொடுத்தோம்னா அது 3ஆம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் 2ஆம் தரமானது. இயல்பாக அறியும் அறம் தான் முதல் தரமானது அப்படின்னு சங்க இலக்கிய அறங்கள் இயல்பான
முதல் தரமான அறங்கள் எனலாம். சங்க இலக்கியத்தோட அறம் என்ன தரமானது? இயல்பானது, முதல் தரமானது. பிறர் சொல்லி செஞ்சோம்னா அது 3ஆம் தரம். நாமளே கொஞ்சம் சிந்தித்து செஞ்சோம்னாக்கா, சிந்தித்து அறிந்து செஞ்சோம்னா அது 2ஆம் தரம். நமக்கே இயல்பாக கொடுக்கறது இருந்துச்சு அப்படின்னா தான் அது முதல் தரமான அறம். அடுத்து போதி தர்மர் பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்துலேருந்து வந்த சிற்றரசர். அவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு போனார். இவர் பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். என்ன சமயம்? பௌத்த சமயம். அதனால தான் போதி அப்படின்னு இருக்க ஒரு பேர். அதுலேருந்து அந்த பௌத்த சமயம் ஒரு பிரிவுலேருந்து தோன்றுறது தான் ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்கியது. போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வர்றாங்க. யார்? சீனர்கள். இந்த ஜென் தத்துவம் எங்கெல்லாம் பரவுச்சு? ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவுச்சு. அடுத்து கவிதை பேழை. தி.சோ. வேணுகோபாலனோட ஞானம். ஞானம் வேணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம் வேணுமா? ஆமாம், ஞானம் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல்வெளி பார்க்கலாம். நம்ம பாடப்பகுதி வேணுகோபாலனின் கோடை வயல் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இவர் திருவையாற்றில் பிறந்தார். மணிப்பூரில் இன்ஜினியரிங் காலேஜில் எந்திரவியல் பேராசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. எழுத்துக்கால புது கவிஞர்களில் இவர் ஒருத்தர். எழுத்து காலத்தில் வேலை செஞ்சுருக்காரு. எழுத்து இதழ்னு வரும். எழுத்துன்னு ஒரு இதழ் இருக்குது, அதில் வேலை செஞ்சவங்கள இவரும் ஒருத்தராக இருப்பார். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். கோடை வயல், மீட்சி விண்ணப்பம், இது 2 தான் கொடுத்துருக்காரு. இவர் மணிப்பூரில் வேலை செஞ்சுருக்காரு. என்ன பேராசிரியர்னா எந்திரவியல் பேராசிரியர். இவர் எழுத்துக்காலில் புது கவிஞர். பாடல் பார்க்கலாம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் மண்வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயமடித்தேன் புதுக்கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை. அறம் செய்கிறதுக்கு காலம் இல்லை, தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை சாளரம் மாதிரி ஒரு உருவகமாக கொடுத்துருக்காரு, ஓமை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கதவு, நம்ம வீட்டுக்கு கதவு வச்சிட்டோம்னா ஜன்னலை தொடச்சி சுத்தம் பண்ணுறது எப்படியோ அதே மாதிரி தான் அறமும். அறப்பணி ஓயாது, நம்ம செஞ்சு முடித்தாலும் திரும்பவும் தூசு ஒட்டும், திரும்பவும் நாம் துடைக்கணும், தொடர்ந்து அறப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோடை வயலுங்கிற தொகுப்பில் தி.சோ. வேணுகோபாலன். அடுத்த கவிதை காலக்கணிதம், கண்ணதாசனோடது. கவிஞன் யார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இவரோட நூல்வெளி பார்க்கலாம். காலக்கணிதம் பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. முத்தையா அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் சாத்தப்பன், விசாலாட்சி. 1949 கலங்காதிருமணமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரைப்படத்தில் தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணார். திரையுலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். கண்ணதாசன் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். என்ன இயலை? மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் பணியாற்றியிருக்காரு. மெய்யியல் ஒன்று டிஃப்ரெண்ட்டு. இவர் அரசின் கவிஞராக இருந்திருக்காரு. சேரமான் காதலிக்கு விருது வாங்கியிருக்காரு. 1949 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கலங்காதிருமணமேங்கிற பாடல் மூலியமாக. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருபடு பொருளை உருபட வைப்பேன் பூமியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். பொண்ணை விட என்னோட அதிகமான செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வந்தர் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் யமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்புற தேனை ஊர்புற தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன்.
புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிவேன் ஏகுமின் சாலை. தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். கொள்வார் கொள்க குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசன். அடுத்து கம்பரோட பாட்டையும் கண்ணதாசன் பாட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. சக்கரவர்த்தியும் கவியரசும், அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பர், கண்ணதாசன் ரெண்டு பேரையும் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அன்றே, பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தன். மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ, இதற்கென்னை வெகுண்டதென்றான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுனால அப்படி வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. இவர் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு நதியை மட்டும் சொல்லிவிட்டு உடனே விதின்னு வந்துட்டார். இவர் நதி, அடுத்து பதி, அடுத்தது மதி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இவர் உடனே நதி காய்ஞ்சிச்சுன்னா அந்த நதியோட குற்றம் இல்லை, அது விதியோட குற்றம் தான் சொல்லிட்டாரு கண்ணதாசன். அடுத்து ராமானுஜர் நாடகம் கொடுத்துருப்பாங்க. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம்ங்கிற பூ, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மலர்றது குறிஞ்சி பூ, அது மாதிரி தலைமுறைக்கு ஒரே தடவை தான் மலரும் மூங்கில், அதோடு அது இறந்துடும், அதை தான் சொல்லியிருக்காங்க. பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒரு தடவை மலரும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து தலைமுறைக்கு ஒரு தடவை மலர்றது மூங்கில் தலைமுறைக்கு ஒரு தடவை மலரும். முன் தோன்றிய மூத்த குடி கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. பாரியோட பரம்பு நாடை பற்றி சொல்லியிருக்காங்க. பாரி பரம்பு புறநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலையை பற்றி சொல்லுது. பரம்பு மலை தான் பிரான்மலைன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில். கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே, பரம்பு புறநானூறு. இலக்கணம் பா வகை அலகிடுதல் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் அலகிடுதல் ஃபஸ்ட்டு ஓசையை வச்சு வருது. ஓசையால் வேறுபட்டது. ஓசையானது செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல் அப்படின்னு ஓசைகள் 4 வகைப்படும். செப்பல் ஓசை வெண்பாவிற்குரியது. அறம் கூறும் குறளும் நாலடியாரும் வெண்பாவால் அமைந்தது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவால் அமைந்தது. வெண்பா அகவல் ஓசை செப்பல் ஓசை உடையது. வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா தான் அகவல் ஓசை. ஆன்னு வரும். ஆசிரியப்பா அகவலோசைக்கு உரியது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க. அகவற்பா ஆசிரியப்பா தான் அதுக்கு. இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் கவிதைக்கு எளிதாகவும் இருக்கிறது அகவல் தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இதெல்லாம் அகவற்பாவால் அமைந்தது. திருக்குறளும் நாலடியாரும் செப்பலோசை. துள்ளல் ஓசை களிப்பா. களிப்பா துள்ளல் ஓசை. தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. முன் வகுப்பில் 7 வகை தலைகளை பார்த்துருக்கோம். அடுத்து பா வகைகள். வெண்பா, சிந்தியல் வெண்பா, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகுருடை வெண்பா அப்படின்னு வெண்பாவோட வகைகள் 5 வகைப்படும். அடுத்து நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பான்னு ஆசிரியப்பா 4 வகைப்படும். ஆசிரியர் 4 பேர், வெண்பா 5 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா எத்தனை இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 2க்குமான டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. செப்பல் ஓசை உடையது, அகவல் ஓசை உடையது. ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாட்சீராய் வரும். வெண்சீர் மட்டுமே வரும். ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வரும். தலை இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். ஆசிரியர் தலைகள் மிகுதியாக வரும். வெண்டலை கலித்தலை ஆகியவும் வரும். அதிகமாக வருது ஆசிரியர் தலை. அடி 2 முதல் 12 அடி வரும். களிவெண்பா 13, அதாவது இது சாதாரணமாக 2லேருந்து 12, இது 3 அடி முதல் எத்தனை வேணால் வரும். முடிப்பு ஈற்றடியின் ஈற்று சீர் ஒரு வாய்ப்பாட்டை பெற்று வரும். 4 மலர் காசு பிறப்புன்னு. ஆனால் ஆசிரியப்பாவோட சிறப்பே ஏகாரத்தில் தான் முடியும். இதில் எதை வேணால் கேட்பாங்க. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடியும். இது 4 மலர் காசு பிறப்பு அதை வச்சு முடியும். இது 2 அடியிலேருந்து 12 அடி. இது 3 அடியிலேருந்து எத்தனை அடி வேணால் இருக்கும். செப்பலோசை இருவர் உரையாடுவது மாதிரி இருக்கும் செப்பலோசை. அகவலோசைங்கிறது ஆசிரியப்பா இல்லையா, அது சொற்பொழிவாட்டுற மாதிரி இருக்கும்.
துள்ளல் ஓசை வந்து கன்று துள்ளி வரா மாதிரி சீர்தோறும் துள்ளி துள்ளி வரும். அதாவது தாழ்ந்து உயர்ந்து வரும். தாழ்ந்து உயர்ந்து வர்றதுதான் வந்து துள்ளல் ஓசை. தூங்கல் ஓசை வந்து சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும். அதாவது ஓசை தாழ்ந்தே வரும். துள்ளல் ஓசையில் வந்து தாழ்ந்து உயர்ந்து வரும். இது தாழ்ந்து மட்டும்தான் வரும். இதை சொல்கிறது புலவர் குழந்தை. யாப்பதிகாரத்தை எழுதுனது புலவர் குழந்தை. நினைவில் கொள்கன்னு கொடுத்துருக்காங்க. நாள் மலர் காசு பிறப்பு. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. நிறைஞ்சாதான் பிறக்க முடியும். வயிறு நிறைஞ்சாதான் பிறக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைப்பூவாக இருந்தால் தான் பிறப்பு வரும். நேர்வாக இருந்தால் தான் காசு வரும். நேர்பூவாக இருந்தால் தான் காசு வரும். நேராக இருந்தால் நாள், நிறை இருந்தால் மலர். அடுத்து ஈரசை சீர். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். மூன்றசை சீர் வந்து லாஸ்ட்டில் நேர் வந்தால் காய், லாஸ்ட்டில் நிறை வந்ததுன்னா அது கனி. பலவுள் தெரிக. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயமடித்தல். இவ்வடி குறிப்பிடுவது இடையாறாத அறப்பணி செய்தலை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்று, பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். உலகமே வறுமையுற்றாலும் கொடுக்கறது அதியன். இருக்கான்னு கூட பார்க்காம, திறந்து கூட பார்க்காம கொடுக்கறது சாத்தன். மூடி வச்சு கொடுப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காலக்கணிதம். கவிதையில் இடம்பெறும் தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. பாட்டை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்களே. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. வெண்பால வந்து திருக்குறளும் நாலடியாரும் வரும். மரம் தேடிய களைப்பு. மின் கம்பியில் இலைப்பாரும் குருவி. நாணர்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும். புதுவை தமிழ் நெஞ்சன். நெஞ்சுக்கு தானே மூச்சு விடுவோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஞ்சன் மூச்சு. கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. தரு நிழலே, நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலரை. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. மென்காற்றில் விலை சுகமே, சுகத்தில் ஊறும் பயனே. ஆடையிலே எனைமணந்த மணவாள பொதுவில் ஆடுகின்ற அரசே. என் அலங்கல் அணிந்தருளேன்னு சொல்கிறாரு வள்ளலார் பாடல் இது. கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகைன்னு வள்ளலார் பாடுறாரு. அடுத்து கலைச்சொல் அறிவோம். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. ரினானியன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ரிவாலிவிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அடுத்து அறிவை விரிவிசை. ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. அறமும் அரசியலும் இது கேட்டிருக்காங்க. வரதாசனோடது. மூவாவோட நூல் அறமும் அரசியலும். கவிதைகள் வந்து எண்ணங்கள் வந்து MS உதயமூர்த்தி. இதோட இயல் 8க்கான திருப்புதல் முடியுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.